ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 175 தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹைப் இருக்கும், அது வந்து ஹைப் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ போன எபிசோடு வந்து பார்த்துட்டு வந்து அப்போ தான் வந்து ஸ்டோரியோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ இந்த எபிசோடு இன்னுமே வந்து பயங்கர மாசாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் ஆளுங்க எல்லாருமே பார்த்தா வந்து ஒரு இடத்துக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த இடம் எது என்ன நம்ம ட்ரீம் லேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, காடோட அது இருக்கிற அந்த ட்ரீம் லேண்ட். ஸோ நம்ம டீம் ஆளுங்க எல்லாருமே வந்து ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரீம் லேண்ட் வந்து வலுக்கட்டமாக உடச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். அந்த கட்டமே டெஸ்ட்ராய் ஆன மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இந்த இடத்துல ஸோ இங்கே இருக்கிற எல்லா இடமும் டெஸ்ட்ராய் பண்ணி அவங்க வலுக்கட்டாயமாக வந்து அந்த இலூஷனரே உடச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நம்ம எக்ஸியோலி அவளுக்கு வந்து ஆபத்து. எக்ஸியோலிங்கிறது அந்த நேச்சர் காடோட ஃபோர்னஸ். உடனே நம்ம கையில் இதை பார்த்தோடனே வந்து லாங்குவேஜ் நீ வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி போன டைம் டீமன் கார்டு எம்பரர் கூட சண்டை போட்டு நடந்த மாதிரி இந்த டைம் நான் ஆகக்கூடாது, எது வந்து நம்ம ஒன்றா ஃபேஸ் பண்ணணும்னா அதில் ஹீரோமே கண்டிப்பாக நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை இதுக்கப்புறம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு ரெண்டு பேரும் டெலிபதிலேயே பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே வந்து பரிமாறிக்க சரி வாங்க உள்ளே போகலான்னு இருக்க. ஸோ அந்த இடத்துல அவங்க எல்லாரும் உள்ளே போகிறத சென்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து பயங்கர கொடூரமான பிரச்சனை. யார் அப்படின்னு நம்ம ஃபேரி கில்டர் டிராகன் அந்த இடத்துல அவர் வந்து நிற்கிற அந்த இடத்துல. ஸோ கில்டர் டிராகன் நீங்களும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல ஹீரோக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சதில்ல. அவர் பொட்டாம்பலேருந்து ஒரு மாதிரி டார்க்கான ஆறா எல்லாம் வருதுன்னு இதில் ஹீரோ ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபேரி டிராகன் எக்ஸுவலி என்னன்னு கேட்க அந்த கட்டத்தில் அவர் ஏதோ கண்ட்ரோலாமல் இவங்க எல்லாரும் வந்து கர்ஜிக்காரங்க இடத்துல எல்லாருக்குமே சரியான இடத்துல அவரும் உடனே அட்டாக் பண்ண அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஹீரோ கத்தும் அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அந்த இடத்துல. அவர் வந்து அவர் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபேரி டாக்னு விட்டாமல் எல்லாரையும் மாற்றி அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க கத்துறாங்க, இது நாங்கள் தான் எங்களை உங்களுக்கு தெரியல அப்படின்னு கத்திட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து டீமன் காட் எம்பரர் அவரோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் தாக்கிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ சொல்கிற அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக டீமன் காட் எம்பரர் தான் வந்து எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க அந்த இடத்துல. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுங்க, அவர் எப்படியே நம்ம வந்து அவேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. அவர் விடாமல் அட்டாக் பண்ணாங்க. ஸோ யாருமே வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணி அவர் வந்து டேமேஜ் பண்ணாதுக்கு அப்படின்னு கையெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. எதில் ஹீரோக்கு என்ன தான் வந்து டிஃபென்சிவ் டெக்னிக் யூஸ் பண்ணால் அவர் வந்து அசால்ட்டாக பார்த்து உடச்சிட்டு இருந்ததுல என்னாச்சு நீங்கள் எந்திரிங்க ஏன் அப்படி வந்து இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். எதில் லின்லாம் அடிச்சு போட்டு அவர் மேலே காலத்துக்கு வைப்போம் லின்லாம் கத்திட்டு இருக்கான். ஸோ கில்டர் டிராகன் இது நான் தான் லின்னு ஞாபகம் இல்லை, ஐயோ எந்திரிங்க உடம்பெல்லாம் வந்து வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அட்டாக் கட்டுக்க ஆரம்பிக்க. லின்னு ஜஸ்ட் மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீல்டு போட்டு தப்பிச்சிட்டு அந்த இடத்துல. ஸோ லின்னோட ஷீல்டு பார்த்தா வந்து டிஃபென்சிவ் பண்ணால் அது ஒட்டையாக இருக்க கையில் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து என்னாச்சு உங்களுக்கு எந்திரிக்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. ஸோ அவங்களும் விட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல நீ ஓகே எதனா அப்படின்னா இந்த நேரத்துலையும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சின்ன ரொமான்ஸ் மாதிரி போகும் இந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் எல்லாம் போய்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஹான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கேஜ் அதை வச்சு யூஸ் பண்ணால் வந்து பிடிச்சிரும். பட் அதெல்லாம் ஒட்டச்சு தூக்கி போட்டு ஒவ்வொரு தூக்கி போட்டு அட்டி நொறுக்கிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து விட்டாமல் மாற்றி வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே பொண்ணு என்ன தான் பண்ணுறாரு எப்படியாவது எதுனா இந்த இடத்துல நம்ம எங்களோட கண்டுக்கு மட்டும் அவரோட சோல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்மேஷனில் மாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த இடத்துல. இது தெரியும் கேப்டன் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற. சரி ஓகே இவங்க நீ வந்து ட்ரை பண்ணி ஜாக் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க கவர் பண்ணி சொல்லிருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்பல் பார்த்தீங்கன்னா அந்த சோல் டெக்னிக்கை பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து காடஸ் எனக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுங்க, இவரை சோலை காப்பாற்ற எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுத்திகிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீனியரை வந்து பிடிக்கிற ட்ரை பண்ணிருக்காங்க, டிராகன் சீனியரை பிடிக்க. இதில் வாங்கிலாம் கோயில வந்து அடிப்பா மைட்டி ஜென்ட் உருவச்சு தூக்கி அடிச்சு போட இதில். சரி ஓகே அவங்க வந்து இப்போ கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபயரால் பார்த்தீங்கன்னா சுற்றி கேஜ் மாதிரி கட்டுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபர்னஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். நம்ம ஹானும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட கிராவிட்டி டெக்னிக் அது யூஸ் பண்ணி வந்து பயங்கரமான கிராவிட்டி. ஸோ ஹீரோட ஃபோர்னஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கோல்டன் செயின்ஸால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேரி ட்ராகனை பார்த்தீங்கன்னா கட்டி போடுறாங்க இதில். ஸோ இதாண்டா கரெக்டான இவங்க நீ வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து காடஸை பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல வந்து ஃபேரி ட்ராகனை காப்பாற்றுக்க பார்த்தீங்கன்னா அவரும் போயிட்டு இருந்த இடத்துல ஃபேரி ட்ராகன் கண்டிப்பாக நான் அவளை காப்பாற்றேன் அப்படின்ற இடத்துல அவரோட பவரை யூஸ் பண்ணேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவரோட சோல் கான்ஷியஸ் அந்த சோல் கான்ஷியஸ் போகிறா எக்கச்சக்க டார்க்கான செயின்ஸால் கட்டப்பட்டிருக்காரு அவர் இடத்துல. அவர் பார்த்தீங்கன்னா வழியில் கத்திக்கிட்டு இருக்காரு இடத்துல. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மேஷனை உடச்சிட்டு வந்து ஃபேரி ட்ராகன் எந்திரிங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சமாக எந்திரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்து இருக்க. அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நான் வந்து ஹீல் பண்ணுவாங்க கான்ஷியஸ் கொண்டு வரும் அப்படின்ட்டு இருக்கேன். அதில் ஃபேர் ட்ராகன் கண்ணு வைக்க இந்த இடத்துல டீமன் காட் எம்பரர் அவர் மேலே கர்ஸை யூஸ் பண்ணிருக்கேன். அது ஞாபகம் வந்து வெறி கொண்டு பார்த்தா வெளியே கத்திக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஸோ இங்கே காப்பாற்ற ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஹீரோ சொல்கிறார் அந்த இடத்துல இங்கே ப்ரொடெக்ட் பண்ண ஃபேர் ட்ராகன் காப்பாற்றணும் அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இவங்க பார்த்தோம்னா
நீங்கள் என்ன அட்டாக் பண்ண பரவாயில்ல, கண்டிப்பாக நான் வந்து காப்பாற்றுவேன். அப்போ தான் எக்ஸியோலியோவை காப்பாற்ற முடியும். எக்ஸியோலியோ பற்றி யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு நேச்சர் ஃபர்னஸ் நாங்கள் பற்றி கூட நேச்சர் ஃபர்னஸ் கூட நம்ம ஃபேரி டாக்கடி இருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருந்ததில்ல. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவளை காப்பாற்றணும் எக்ஸியோலி அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த செயினும் உடச்சிட்டு போய்ட்டு வெளியே இருந்ததில்ல. ஸோ எல்லாருமே என்னாச்சு என்ன பண்ண போறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவரும் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற அவளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த டீமன் கார்டு ஜம்பரோட கர்ஸ் பார்த்தா வெளியே வந்து மயக்க மாட்டேங்கிறார் அந்த இடத்துல. ஸோ லின்னா வந்து கூப்பிட்டு அந்த ஃபேட் என்ன சென்ட்ருக்கா உடனே எந்திரிச்ச உடனே எல்லாரும் வந்து உடனே போங்க டிமாண்ட் கூட போங்க எக்ஸியோலி அவளை காப்பாற்றுங்க இல்லைன்னா பெரும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் உடனே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது இடத்துல 6197 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா ட்ரீம் லேண்ட் மனிதர்களுக்கும் டீமன்ஸ்க்கும் பொதுவானதாக இருந்துச்சு. ஆனால் டீமன் கார்டு கம்பெனி இப்போ வந்து அதை ஃபோர்ஸில் ஒட்டச்சி காடோடு கடவுளாகும் பாதையில் வந்து வர நினைக்கிறாரு. ஸோ இதனால் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ட்ரீம் லேண்டு வருஷனோட இம்பாக்ட் 6 கேட்ஸ்லையுமே தெரிய ஆரம்பிச்சதுல ஒவ்வொரு கேட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க. இந்த இடத்துல இதனோட எனர்ஜி எல்லா இடமும் தெரிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல 3 டைட்டில் கிரேட் ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில்ஸ் வந்து ரெடி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்குவாட் பி டைட்டில் கிரேட் வந்து ஏபி அப்போ நம்ம ஹீரோ டீம் பிரிச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ வந்து ஒவ்வொரு டீம் போயிட்டு இருக்கு. நம்ம டுவான்லைட் ஹீரோட டீம் பார்த்தீங்கன்னா டுவான்லைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து போயிட்டு இருந்ததுல. ஸோ இந்த டைட்டில் ஸ்குவாட் ஏ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து முன்னாடியே வந்திருப்பாங்க இந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தண்டர் ரொம்ப வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற இடத்துல வந்து ஸ்குவாடியோட சொல்லிருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீமன் கார்ட் பில்லர் அவன் வந்து இருப்பான் அந்த இடத்துல. இவங்க என்னதான் வந்து ஷீல்டு போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிட்டு பார்த்தா வந்துருச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்துருக்கா அந்த இடத்துல மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 10th பில்லர். ஸோ 10th பில்லர்னா லைட்னிங் டீமன் காட் அவன் பார்த்தீங்கன்னா வந்து அப்பீரக்காரன் இந்த இடத்துல அவனோட ஜனத்து ரொம்ப கொட்டுன்னு வர கண்டிப்பாக அவன் 9th வந்து ஸ்டேஜ் 5லயாவது இருப்பான் அப்படின்னு மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு பொண்ணோட கையை பார்த்தா பிச்சு போடுறச்சு. இந்த இடத்துல கேட்டாண்ட பார்த்தா இன்னொரு டீம் இவன் பார்த்தா 8th பில்லர் வந்து சொல்லிருக்கான் நீங்கள் வந்து வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வயசான ஆட்டு கூட்டம் நமக்கு வந்து பாட்டுக்கு இவனுக்கு வந்து பொறுமையாக ரசித்து கொள்ள வேண்டியதான் அப்படின்ட்டு விடாமல் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லீடர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா அவங்க எல்லாருடையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் வந்து நார்மலாக இருக்கிற ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல அவங்க டைமென்ஷனை ஒட்டச்சு அந்த பிளேட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை வச்சு திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம லீடரும் பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ண அந்த கண்ணாடி பீஸில் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பு ஃபுல்லாக இறக்குவான் பாருங்க. இந்த இடத்துல 8th பில்லர் யாராவது கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஒருத்தனை பிடிச்சி இன்ஸ்டன்ட்டாக இந்த உடம்புல தண்டர் இருக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் எல்லாரையும் வந்து இன்ஸ்டன்ட்டாக கொல்ல மாட்டோம் ரசித்து பொறுமையாக எல்லாரையும் ஒவ்வொருத்தனா கொல்ல வேண்டியது அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே தண்டை அடிக்க நம்ம லீடருக்கா இதெல்லாம் வந்து பார்க்க முடியல. அந்த நான் எப்படியாவது என் டீம்மேட்ஸ் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்றது அதில் வந்து நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து முடிச்சு தப்பிச்சு போங்க நான் பார்த்துக்கிறேன் அவங்க எல்லாம் ஹோல்ட் பண்ணுறேன். அவரும் வந்து அட்டாக் பண்ண போகிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் பயங்கரமான ஒரு ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து அடிப்பார் மாதிரி. இதை பார்த்தோன்னே வந்து கேப்டன் அவங்க எனர்ஜி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாம் தப்பிச்சு போகிற வேலையை பார்க்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து திரும்ப வந்து இடத்துல அந்த இடத்துல கேப்டன் பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரில் 2 பேர் வந்து இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ஆரக்கிறங்க இங்கே எல்லாருமே தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு அவரும் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கி விடுறதுல. ஸோ என் கமாண்டுக்கு வந்து உத்தரவு கொடுத்து எல்லாம் இங்கே கிளம்பி எல்லாம் போயிட்டு இருந்ததுல நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு தடுத்துட்டு அனுப்பிச்சுட்றேன். இதை பார்க்குற 10th பில்லரோ வந்து இந்த இடத்துல என்ன மாரி உங்களால் தப்பிக்க முடியுமாடா அப்படின்றதுல அவனுமே அவன் வந்து ஒரு ஃபார்மேஷன் மாரி போட்டு அதுக்குள்ளே வந்து பயங்கரமான எனர்ஜி வேலை அனுப்பிச்சு விட்ருக்காங்கல்ல. இவங்க எல்லாரும் போகிறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த ஃபார்மேஷனை பார்த்தா இவன் அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போர்ட்டை பார்த்தா கேன்சல் பண்ணி விடுறாங்க. இடத்துல உங்களால் இங்கே தப்பிக்க முடியாது ஆட்டு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல இவங்களும் சீஃப் விளையாடுவோமா அப்படின்றதுல அவனும் ஒரு டொமைன் டெக்னியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள இழுக்க ஆரம்பிக்கிற. அந்த இடத்துல இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் மாரி போயிட்டு இருக்க. அந்த இடத்துல கேப்டன் கத்திட்டு இருக்க நான் வந்து இவங்க எல்லாருமே ஹோல்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எப்படியாவது திரும்ப அதை ஓப்பன் பண்ணிங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு அவருமே பார்த்தீங்கன்னா அவரோட மானாவை பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் அவர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்வாட்ஸ் அவரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைக் அடிக்கிற. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஸ்வாட்ஸ் அவ்வளோ ஸ்வாட்ஸ் ஒரே அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து 8th பில் அவங்க சிரிச்சிருக்க. இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து சின்ன அட்டாக்லாம் என்கிட்ட வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். இவனுங்க போர்ட்டில் ஓப்பன் பண்ணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கேன். இவன் என்ன பண்ணுறான் வந்து டிமென்ஷனை
கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல மாட்டிக்க வைக்கிறாங்க இடத்துல. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஷீல்டை மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அட்டாக்கே திருப்பி விட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 10th பிள்ளையர் பார்த்தா தண்டர் வச்சு எல்லாரும் சித்திரவாத படுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த தண்டர் கூட்டூரமாயிட்டு இருந்ததில்ல, நீங்கள் எல்லாருமே வந்து சாக போறீங்க, பாய் பாய் அப்படி சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்வாட்ஸை பார்த்தீங்கன்னா கிட்ட திடீர்னு அந்த ஸ்வாட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாக் கேன்சல் வச்சு யாரான்னு பார்த்துருக்க அந்த இடத்துல ஹீரோ நம்ம டீம் பார்த்தா உள்ள இறங்குறானுங்க. இந்த இடத்துல ஹீரோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ் நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறக்கி இந்த இடத்துல வந்து இறங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்லுவாங்க சரி ஓகே எல்லாருமே வந்து பொசிஷனுக்கு போங்க அப்படின்னு இடத்துல. ஸோ இந்த டெலிகிரேட் ஸ்குவாட் இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஹீரோ சொல்லிட்டு இடத்துல ஆனும் பார்த்தா வந்து ஹீலிங் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து எல்லாருக்கும் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். உடனே நம்ம லின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்ட்டலில் பார்த்தா ஓப்பன் பண்ணிருக்கா. அதை சொல்லிட்டு இருக்க இடத்துல சீனியர்ஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இதில் சீனியர்ஸும் வான் பண்ணிட்டு போகிறானுங்க. அவனோட பவர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னொரு டீம் நம்ம கிட்ட மாறிச்சான். இந்த இடத்துல சாமுவேல் அவன் தண்டர் எனர்ஜி யூஸ் பண்ண இதை பார்த்தோன்னே இது வந்து க்ரௌன் ஆஃப் தண்டர் இது எப்படி வாங்கிட்டே இருக்குன்னு சரியான இடத்துல. ஸோ இது எப்படி வந்து நம்ம சாமுவேலுக்கு வந்துருக்குன்னா இந்த இடத்துல வந்து இந்த தண்டர் கார்டோட பையன் வந்து இந்த ட்ரீம் லேண்டுக்கு வந்திருப்பான். அவனை போட்டு தள்ளி அந்த க்ரௌன் வந்து நம்ம சாமுவேல் எடுத்துருப்போம். இதை பார்த்தோன்னே அப்போ என் பையனை கொண்டது நீதானடா அப்படின்னு சொல்லி டென்ஷனில் பார்த்து இந்த பவர் ரிலீஸ் பண்ணிருக்க. அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. ஸோ அடுத்த எபிசோடுக்கு யார் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஸோ BTTH அதில் வந்து ஒரு கண்டென்ட்டுமே அவனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கல. சப்பையாக வந்து இழுத்துட்டு போகிறான். எதுக்கு இப்படி இழுத்து அடிக்கிறானுங்கிறது ஒன்றுமே புரியல. ஸோ அதுதான் அந்த எபிசோட்லேயுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸான கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை. அதனால தான் வந்து நான் வந்து அடுத்த எபிசோடில் டூஷங் 6 ஸ்டேஜுக்கு வரும். டூஷங் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னுமே 2 எபிசோடு வந்து வந்துடும். ஸோ த்ரோன் ஆஃப் ஸ்டீல் நான் வந்து கொண்டு போகிறேன். இதை முடிச்சுட்டு நான் BTS போகிறேன். அப்படி போடலாமா இல்லை ப்ரோ நீ பரவாயில்ல ப்ரோ கண்டுட்டே இல்லைன்னு பரவாயில்ல ப்ரோ நீ போடும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் போட சொன்னீங்கன்னா நான் போடுறேன். ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பை 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.